எங்களோடு கூட இருக்கிற நல்ல இயேசு கிறிஸ்துவனுடைய இனி நாமத்தினால உங்கள் யாரையும் வாழ்த்துக்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம், சமாதானம், தேவனுடைய கிருபையும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் நிறைந்த நல்ல நாளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 8வது அதிகாரம் 39வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 39வது வசனம். இயேசு சொன்ன வார்த்தைகளில் ஒன்று. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. நீங்கள் யாருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறீர்களோ அந்த பிதாவினுடைய கிரியைகளை நீங்கள் காண்பிப்பீர்களே என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார். இந்த ஜனங்கள் ஆபிரகாமை தன்னுடைய பிதாவாக கருதினார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பிள்ளைகள் என்று சொன்னார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவன் என்று சொல்லி தேவனை குறிப்பிட்டார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிறதான நபர்களை தங்களுடைய முற்பிதாக்கள், ஆதிப்பிதாக்கள் என்று யூதர்கள் சொல்வது அவர்களுடைய வழக்கமாய் இருந்தது. அவர்கள் ஒரு வழக்கத்துக்காக தங்களுடைய முற்பிதாக்களை ஞாபகத்திலே வைத்திருந்தார்கள். ஏதாவது ஒரு காரியம் நிகழ்கிற பொழுது நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், ஈசாக்கின் பிள்ளைகள், யாக்கோபின் பிள்ளைகள் என்று சொல்லி பெருமிதம் பட்டுக்கொள்வதற்காக சொல்வது வழக்கமாயிருந்தது. இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார், நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் அந்த பிதாவினுடைய கிரியைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமே. உங்களுடைய வாழ்க்கையில் ஆபிரகாமினுடைய கிரியைகள் காணப்படவில்லையே என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். நீங்கள் வார்த்தைக்கு மாத்திரம் பிதா பிதா என்று சொல்லுகிறீர்கள் ஆபிரகாமை, ஆனால் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் இருந்ததான விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல் இல்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் விளங்கப்படுத்துவதற்காக குற்றம் சாட்டுகிறார். தேவனிடத்தில் கிருபை பெற்ற தேவஜனமே, இன்றைக்கு நாங்களும் பிதாவானவரை எங்களுடைய பிதாவாக நாங்கள் கருதுகிறோம். இயேசு கிறிஸ்துவானவர், பரிசுத்த ஆவியானவரை எங்களுடைய பிதாவாக, அப்பா பிதாவே என்று நாங்கள் அழைக்கிறோம். எங்களுடைய காரியங்களிலே நாங்கள் அவர்களை முன் உதாரணமாக வைத்து அல்லது இயேசு கிறிஸ்துவானவர் சென்ற பாதைகளிலே நாங்கள் செல்வதற்கு முயற்சி செய்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாங்கள் வார்த்தைகளினாலே சொல்லுகிறோமா, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அதை பின்பற்றுகிறோம் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக நாங்கள் நடந்து கொள்ளுகிறோமா என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். யூதர்கள் இன்றைக்கும் ஆபிரகாமை தங்களுடைய பிதாவாக கருதுகிறார்கள். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில இருந்த காரியங்கள், ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் இருந்த விசுவாசமும், ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் இருந்ததான கீழ்ப்படிதலும், அந்த கிரியையும், கீழ்ப்படிதலுடைய கிரியையும் அவர்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறது. இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் இந்த வேதத்தில் இருக்கிறதான நபர்களினுடைய கீழ்ப்படிதல், விசுவாசம், பொறுமை, தேவபக்தி, இந்த காரியங்களை நாங்கள் பெயருக்கு மாத்திரம் வாசித்துக் கொள்கிறோம், மனப்பாட பண்ணிக்கொள்கிறோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே அதை காண்பிக்காதவர்களாக நாங்கள் இருக்கிறோம். கிறிஸ்துவை எங்களுடைய வாழ்க்கையிலே காண்பிக்காதவர்களாக நாங்கள் இருக்கிறோம். கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய வாயினாலே அறிக்கையிடுகிறவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய கிரியையினாலே கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை காண்பிக்காதவர்களாக சில நேரங்களிலே இருக்க முடியும். தேவனிடத்தில் கிருபை பெற்ற தேவஜனமே, மற்றவர்கள், அதாவது அந்நியர்கள் வாசிக்கிற வேதம் நானும் நீங்களுமாகிய இந்த வேதம் இயேசு கிறிஸ்துவானவரை காண்பிக்கிற ஒரு வேதமாய் இருக்கிறது. நாங்கள் இயேசு கிறிஸ்துவானவரை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அவர்கள் எங்களை பார்த்து வேதத்தை குறித்து, பரிசுத்த ஆவியானவரை குறித்து, இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து, பிதாவானவரை குறித்து அறிந்து கொள்கிறார்கள். எனவே
நாங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் வாழ்ந்து காண்பித்து அவர்களை ரட்சித்துக் கொள்ள வேண்டியது, ரட்சிப்புக்குள்ளே அழைத்து கொண்டு வர வேண்டியது எங்களுடைய தலையாய கடமையாக இருக்கிறது. நாங்கள் வாழ்ந்து காண்பித்து அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்வோம். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்க நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.